இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா வீட்டுல சிலை இருக்குன்னு சொல்றாரு, ஒன்னும் புரியலையே. சரி, போய் தேடி பாப்போம். கிச்சன்லயும் காணோம், வேற எங்க இருக்கும்? கடவுளே, ஏன் எங்களுக்கு இப்படி இவ்வளோ பெரிய சோதனை? சாமி சிலை காணாம போய் அந்த பழியே ஏன் மருமா மேல போட்டுட்டாங்களே. ஐயோ கடவுளே, அந்த அம்மன் சிலை எப்படியாவது நல்லபடியா கிடைச்சிருந்தியா. இந்த முறையாவது கும்பாபிஷேகத்தை நல்ல முறையா நடத்தணையா. அதுக்கு நீதாயா துணையா இருக்கணும். முருகா, நான் வணங்குறேன். என் முருகன் எங்களை காப்பாத்தி கொடுக்கணும். முருகா, அப்பா முருகா, எங்களை காப்பாத்தியா. ஐயா, நான் சிலையை எடுக்கவே இல்லை. இந்த சிவனாடியோ அவன் சித்தப்பனும் என் மேல இருக்கிற முன்பகையில பழிய போடுறாங்க. சிலையை காணும்னா நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க வந்து விசாரிக்கிறதெல்லாம் சரியில்லை. இந்த அம்மா வீட்டுல சோதனை போட்டா சிலை இருக்கா இல்லன்னு தெரிஞ்சிட போகுது. நாம எல்லாரும் சோதனை போடதானே வந்திருக்கோம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்னது, ஏன் வீட்டை சோதனை போட வந்திருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? சிலைய நான் தான் எடுத்தேங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ வீட்டை போய் சோதனை போடணும்னு சொல்றீங்க? நான் இதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஊரே கூடி வந்து கேக்குறப்ப நீங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க சந்தேகப்பட்டு கேட்டா நாங்க உடனே சரின்னு சொல்லி உங்களை சோதனை பண்ண விடணுமா? அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஈஸ்வரி, அவங்க சோதனை போடட்டும். நம்ம மேல தப்பு இருந்தா தான் நம்ம பயப்படணும். அவங்க சோதனை போட்டு பார்த்துட்டு ஏமாந்து தான் திரும்ப போறாங்க. மாமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அதான் மாமா சொல்லிட்டாருல்ல, சோதனை பண்ணி பார்க்கட்டும். போய் தேடி பாருங்க. போய் தேடி பாருங்கய்யா. போங்க. இங்க பாருங்க, ஏதோ மந்திரவாதியை வச்சு பில்லி சூனியம் செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. இந்த அம்மா தான் கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதை செஞ்சவங்க ஏன் சிலையை திருடி இருக்க கூடாது? இது பாருங்க, இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. என்னம்மா, உங்க வீட்டுக்கு பின்னாடி இதெல்லாம் கிடக்குது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க? என்ன மாட்டிக்கிட்டு தப்பிக்க பாக்குறீங்களா? உண்மையிலேயே பில்லி சுனி எதுவும் நாங்க வைக்கலங்க. ஈஸ்வர் மேல பழிய போடுறதுக்காக யாரோ இதை செட் பண்ணிருக்காங்க. ஏய், எங்க அத்தை எப்பவும் நேர்மையா இருக்கிறவங்கடா. இந்த மாதிரி கீழ்த்தன வேலையில எங்க அத்தை பண்ண மாட்டாங்க. அசலூர்காரங்கள வீட்டுல சோதனை போட விட்டதே பெருசு. நீங்க என்னன்னா எங்க அத்தை மேலேயே பழிய போறீங்களா? தம்பி, நீ 1000 சொல்லு, இதெல்லாம் பார்த்தா இவங்க மேலதான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இத இனிமே இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பஞ்சாயத்தை கூட்டி விசாரிச்சாதான் சரிப்பட்டு வரும். ஐயா, ஊர்க்காரங்களே, என்னையா சொல்றீங்க? சிவராணி சொல்றதா சரி, பஞ்சாயத்துல வச்சு திருப்பி சொன்னாதான் சரியா வரும். ஆமா ஆமா ஆமா, சிவனாண்டி சொல்ற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிர வேண்டியது. சாமி சிலை காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிதான் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா, நான் கடவுள் பக்தி உள்ளவ. அடிக்கடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவ. வீட்லயும் தினமும் கடவுளுக்கு பூஜை பண்றவ. இப்படி கடவுள் பக்தி இருக்கிறனா சிலையை போய் கடத்துவேனா? சிலை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா என் மேல குற்றம் சுமத்துறாங்க.
அதோட ஊர் தலைவருங்கிற பொறுப்பான பதவியில இருக்கிறவனா சிலையை கடத்தி தப்பான பேரை சம்பாதிச்சுப்பேனா? இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு. அதை இந்த பஞ்சாயத்து தான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும். ஐயா, ஊர் தலைவர் சாமுண்டீஸ்வரி அம்மா ரொம்ப பிரமாதமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம அவங்க மேல சிலை திருடின குற்றத்தை சுமத்துனா அவங்க இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு, அத பஞ்சாயத்து தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு திசை திருப்புறாங்க. இவங்க தான் சிலையை கடத்தி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க வீட்டுல பில்லி சூனிய செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்குல்ல, அந்த ஒரு சாட்சி போதும். இப்ப கையங்களவுமா மாட்டிக்கிட்டதும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. என் வீட்டுல எந்த பில்லி சூன்யமும் நான் பண்ணல. அந்த பொருள் எல்லாம் என் வீட்டுக்கு எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அது ஒன்ன வச்சு மட்டும் என் மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போடுறது சரியில்லை. ஐயா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. சிலை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சிலையை கொண்டு வந்து பஞ்சாயத்துல ஒப்படைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரி. இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல போன் பண்ணி தொலைக்கிறான். சொல்லு குருமூர்த்தி. அண்ணே, நான் ஊருக்குள்ள வந்துட்டேன். சாமி சிலையை கொடுக்கறதா சொன்னீங்கல்ல, எப்ப கொடுக்க போறீங்க? யோ, இப்ப நான் ஒரு முக்கியமான சோழியா இருக்கையா. உனக்கு மீனாட்சி லாட்ஜ் தெரியும்ல? தெரியும், சொல்லுங்க. இந்த பாரு, நீ அங்க போய் வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, நான் அங்க வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்துருங்க. சரி சரி, வர போனை கட் பண்ண. இந்த தம்பி போலீஸுக்கு போக வேணாம், ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஐயா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? சொல்லுப்பா, என்ன யோசனை? 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சாமி சிலை ஒண்ணு காணாம போச்சு. ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு விசாரிச்சு பார்த்தா சிலை எடுக்கலன்னு சொன்னாரு. அப்புறம் ஊர்க்காரங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு குழிய தோண்டி அதுல அவரை புதைச்சு, அவரு நிரபராதினா சாமி சிலை கிடைச்சிரும், அவரு உயிரோட வந்துருவாருன்னு சொல்லிதான் அவரை மண்ணுக்குள்ள புதைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சாமி சிலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் குழிய தோண்டி பார்த்தா அவரு உயிரோட இருந்தாரு. அதனால அவரு திருடலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரம்மா குழிக்குள்ள இறங்கி அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கிட்டோம்.